வணக்கம் மக்களே. ஒரு வாரமா ஒரே ரூமர்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, 5 பக்கத்துக்கு ரெசிக்னேஷன் பிஜேபி கிட்ட குடுத்துட்டாராம். அந்த கட்சியிலருந்து வெளில வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறார் என்று நெறைய ரூமர்ஸ் ஒரு 1 வீக்கா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இதைத் தொடர்ந்து இன்று காலை திரு அண்ணாமலை அவர்கள் சோசியல் மீடியால லைவ் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, புது கட்சி தொடங்கப் போவதாக திரு அண்ணாமலை அவர்கள் இன்று காலை சமூக வலைதளத்தில் வாழ்க்கை வரலாறு, அவர் ஒரு தமிழியனா, இந்தியனா, அவரு தந்தையின் வாழ்க்கை வரலாறு, அது மட்டும் இல்லாம ரஜினி சார் பத்தியும் கூறினார். ரஜினி சார் கட்சி தொடங்கலான்னு இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை இன்வைட் பண்ணதாகவும், அவரு இனிஷியலா அத மறுத்ததாகவும் கூறினார். தொடங்கப் போற கட்சியில ரஜினி சார் இணைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி பி டீம் இல்லாம எல்லா ஒரு மதத்துக்கும் பொதுவா ஒரு கட்சி அவர் ஆரம்பிச்சார்னா, தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த கட்சி பெறும் என்றது நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். இப்ப அந்த கட்சி சார்பா போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளவு ஈஸியா டைரக்ட்டா ஏனோ தானோன்னு எதுவுமே தெரியாமல போட்டி போடும்போது, அவங்க அந்த கட்சிக்காக போட்டி போடுறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு, அவங்களுக்காக ஒரு ட்ரெய்னிங் கொள்கை இதாகவும், கோட்பாடாகவும் எல்லா விதமான ட்ரெய்னிங்கும் அவங்களுக்கு குடுத்துட்டு, ஒரு பக்குவப்படுத்தி தான் அவங்கள அ அ போட்டி போட அனுமதிக்க போறதாகவும் அவரு அ கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. பிஜேபியே பார்த்தீங்கன்னா, ஒரு 11 புள்ளி வாக்குகள் பெற மிக உதவியா இருந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். இப்ப அவரு ஒரு தனி கட்சி துவங்க போறாருன்னா, இது டிவிகேக்கோ, டிஎம்கேக்கோ, ஏடிஎம்கோ மிகப்பெரிய சவாலா தான் இருக்க போது. ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா இருக்கு என்று நாம் அனைவரும் எதிர்பார்க்கலாம்.